இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில பல ஃபன்னி வீடியோஸ் தான் நீங்கள பார்க்க போறோம். உங்க கவலையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வீடியோ பாருங்க. ஆரம்பிக்கலாங்க. தாத்தா குறியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. போங்க போங்க. போலாம் போலாம். தக்காளி ரூ. 100க்கு இவ்வளோ தானே வேலை பார்க்க முடியும். அதுவும் சரிதான். டார்கெட் பதமா இருக்கணும். பார்வை தெளிவா இருக்கணும். பஞ்ச் சூப்பரா இருக்கணும். ஐயய்யோ! ஒரு ட்ரோன உள்ள விட்டு ஒரு செமையா ஒரு ஷாட் எடுத்தாரு. வீடியோ வெறியா இருந்துச்சு. மோனே உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? லாலிபாப் பிடிக்குமா? லாலிபாப் நைனா. ஐயாவும் பாவம் எவ்வளவு தான் அடக்குவாரு. அத்தானே அக்கா ஒரு ஈருக்கே ஆளு வரான். ஏழை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைனா என்ன திறமைய பார்த்து தகச்சு போயிடாத எப்படி ரைட்டு. தக்காளி ஏன் திறமைய பாரா இப்போ. நைனா வேண்டாம் நைனா. அண்ணன் 3 நாளா குளிக்கல. தக்காளி என்னடா இது நாத்தம்? குரங்குக்கு பிடிக்கல. உரலில் அடிச்சா யார் சும்மா விடுவா? என்ன தம்பி எப்படி இருக்க? அடிங்கப்பத்தா. எது எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அண்ணன் வெறுங்கை வச்சு அணைச்சிருவாரு. அணைச்சிட்டாரு. ஐயா குடிங்க, என்ன நோய் வராது. பகவான் அருளுதான். சேட்டு சரியா? வேற ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. நேரம் தெரியான்னு பாக்குறேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு? மீன் குழம்புடா. எங்க வீட்லயே அதான். வேற என்ன? பிடிச்சிட வேண்டியதான். அண்ணன் புது வகையான மாஸ்க் போட்டிருக்காரு. N65 மாஸ்க் நல்லா தானையா இருக்கு. பார்ட்டியில தான் அண்ணனுக்கு புரிதலே வந்திருக்கு. நம்ம எதுக்கு பிறந்தோம்? எதுக்கு நம்ம வாழ்றோம்? எதுக்கு நம்ம சாகுறோம்? கரெக்டா தானே கேக்குறாரு. அண்ணன் வித்த காட்டுறேன்னு சுத்தினாரு. தூங்குறாரு. இவங்க பொண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். பார்த்ததுக்கே கலங்குது. காதலுக்கு கண்ணு இல்ல. என்ன சொல்ல? கொப்பத்தை எவன்டாங்க கம்பி எதுக்கு வச்சது? கழிவறைன்னா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறது தான். தக்காளி அதுக்கு நீ இப்படியாடா? சரியா தானே கேக்குறாரு. காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரவா. என்னங்க இது? தக்காளி ஹெட்போன் எடுறா. அதான் நான் பார்த்தேன். மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கா என்ன போய் பார்த்தாரு. என்ன பிரச்சனை இதுல? ஆனா தக்காளி அரிய பூசி விட்டுதாங்க. அண்ணன் ஏடிஎம்லாம் ஒண்ணு பணத்தை எடுத்தாரு. ஒண்ணு எடுத்தாத்தாலும் கரெக்டா பணம் வருதான் தெரியும். ஐயோ கமிஷன் வாங்கிருச்சு. ஊரே முழுங்கின சுனாமில கஷ்டப்பட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய சுனாமின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அண்ணன் பால் பாக்கெட் அங்க போய்கிட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட ஒர்க் அவுட்டை பார்த்துருக்கலாம் நீங்க. ஆனா இந்த ஒர்க் அவுட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. சிவப்பு சட்டை பிடிச்சிட்டாரு. ஐயோ கால் ஸ்டாண்ட் அவையா. முன்னாடி போய்கிட்டு இருந்தவரை பாயாசம் போட்டு ஜெயிச்சிடலாம் அண்ணன் நினைக்க. பின்னாடி வந்தவரை மறந்துட்டாரு. பெட்ரோல் எப்படி போடணும்னு சொல்லி ஐயா சொல்லி கொடுத்தாரு. தேவையான அளவை ப்ரெஸ் பண்ணிட்டு பம்பை எடுத்து ஒரு அழுத்து. ஐயோ அழுத்திட்டாங்க. அலசிய இடத்துல தூங்கினா இது விளங்காதுன்னு எதுக்கு சொல்றாங்க? எவன்டா அங்க குறுக்குல கம்பி வச்சது? விளங்கிருச்சு. ஏசிபி வச்சு ஒரு நிமிஷத்துல வார வேண்டியத 1 மணி நேரமா வாருவாங்க. அறிவு 1/2 கிலோ அதிகமா இருக்கனால. அண்ணன்ட்ட வாட்டர் வாஷ் பண்ணு அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணன் ஃப்ரீ வாட்டர் வாஷ் பண்ணிட்டாரு. யார சுத்தமா கழுவுது எப்படி? பளிச்சுன்னு இருக்கு. தாட்டாவாத கார கள்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவங்க. நாளைக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஆமா போயிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம். பாய். எடிட்டிங்க்கு பின்னாடி உள்ள உண்மைகள். தாத்தா கொரியிலிருந்து யாரும் தப்பிக்க தாத்தா கொரியிலிருந்து யாரும் தப்பிக்க